ராசா முன்னாள் மத்திய மந்திரின்னா ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. இந்த 2G ஊழலுக்காக மக்கள் பணத்தை 1,76,000 கோடி கொள்ளையடித்ததுக்காக கனிமொழியோடு சேர்ந்து ஜெயிலுக்கு போனவர் அவர் தான் ராசா. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சைக்கிளில் வாய்தா வக்கீலாக சுற்றிக்கிட்டு இருந்தவர். அவ்வளோ பெரிய ஆள், சைக்கிளில் வாய்தா வக்கீலாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஆள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துபாயில் போய் பணத்தெல்லாம் முதலீடு செஞ்சாருன்னு செய்தி வந்தது. உலக அழகிகளெல்லாம் மீட் பண்ணார், உலக அழகியெல்லாம் வரவழைத்து இதை சந்தித்தாருங்கிறதெல்லாம் பத்திரிக்கையில் இதில் சமூக வலைதளங்களில் வந்தது. எங்கேயோ தெரிஞ்சால் குப்பை தொட்டியில் இருந்தவரை தூக்கி கருணாநிதி கோபுரத்தில் வச்சார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தானே பணம் கொடுப்பார், பங்கு கொடுப்பார். அதுக்காக கருணாநிதி வச்சார். அந்த 2G ராசா, அதாவது ரோட்டில் சுற்றி கொண்டிருந்த, வீதியில் சுற்றி கொண்டிருந்த ராசா, அவர் எம்ஜிஆரை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கார். எம்ஜிஆருங்கிறவர் எப்படிப்பட்ட மனிதர், இன்றைக்கி 37 வருஷமாகியும் எல்லோரும் தெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் எம்ஜிஆரை பற்றி திகார் ஜெயிலில் அக்யூஸ்டாக இருந்த ராசா ஒன்று சொல்லியிருக்கார். எம்ஜிஆர் எனக்கு பிடிக்காதுன்னு. நல்லது பிடிக்காமல் கெட்டவனுக்கு நான் ஒரு ஆளை பார்த்து பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுதான் நல்ல விஷயம். கெட்டவன் ஒரு ஆளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தான் கெட்ட விஷயம். ஏன்னா அப்போ யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்களும் கெட்டவங்கன்னு அர்த்தமாயிரும்ல. அதனால் அக்யூஸ்டு ராசா எம்ஜிஆரை பிடிக்கலைன்னா அப்போ எம்ஜிஆர் நல்ல மனுஷன்னு அர்த்தம். அக்யூஸ்டு ராசாவுக்கு கருணாநிதியை தானே பிடிக்கும். 1,76,000 கோடியை இதை இது பண்ணி கொடுத்தார்ல, கொள்ளையடித்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார்ல, அதில் இருந்த பணத்தை அடித்தீங்க, அதில் பங்கும் வாங்கிக்கிட்டு உங்களை மறுபடியும் மந்திரியாலாம் கண்டினியூ பண்ண வச்சார். அதனால் உங்களுக்கு கருணாநிதியை தான் பிடிக்கும். எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்காது. ஏழை மக்களுக்கு பிடிக்கும், பெண்களுக்கு பிடிக்கும், விவசாயிகளுக்கு பிடிக்கும், பச்சை குழந்தைகளுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் தன்னுடைய சொத்தையை வாய் பேசாத காது கேட்காத பெண்களுக்கு எழுதி கொடுத்தவர். பச்சை குழந்தைகளுக்கு இப்போ ஏன் பிடிக்கும்னா சத்துணவு திட்டத்தை கொண்டாந்து பச்சை குழந்தைகளின் பெற்றோர் எல்லார் மனதிலையும் இடம் பிடிச்சார். அதனால் உங்களுக்கு பிடிக்காதில்ல, நீங்கள் அக்யூஸ்டாக இருந்தவர், உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற விஷயந்தான் ரைட்டு. இவருடைய ஒரிஜினல் பேர் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சத்தியசீலனா பார்த்துக்கோங்க. உலக மகா கொள்ளையடித்தவருக்கு பேர் சத்தியசீலன். இந்த சத்தியசீலன் என்ற ராசா சொல்கிறார். அடுத்த கருத்து எம்ஜிஆர் லூஸுங்கிறார். வீடியோவெல்லாம் பாருங்கள் என்ன சொல்கிறாரு. அதனால தான் எம்ஜிஆர்லாம் நான் மதிக்கிறதே இல்லை. நான் கலைஞரோட சொல்லுவேன், என் நண்பர், நீங்கள் வச்சுக்க உங்கள் நண்பர். ஒரு வெள்ளைக்காரன் வெளியிலிருந்து வந்தவனுக்கு இந்த நாட்டினுடைய மனிதனை மாண்பை மதிக்கக்கூடிய அந்த பேர் ஆண்மை இருந்தது. ஆனால் எம்ஜிஆருங்கிற ஒரு லூஸுக்கு அது இல்லையே. எம்ஜிஆர் லூஸு அப்படிங்கிறார். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைத்தியக்காரன் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் இருப்பான். அவனை நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவன் பார்த்து நம்மளை பார்த்து லூஸும். அந்த லூஸுங்கிறவன் யார் லூஸோ அவன் மற்றவர்களை பார்த்து அதிக தடவை லூஸுன்னு சொல்லுவான். யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க. என்னப்பா அது லூஸு. அதனால் ராசாவை பற்றி என்ன சொல்லணும்னா, உனக்கு என்னப்பா பைத்தியக்காரன், நீ எல்லாம் ஒன்று என்ன வேணாலும் பேசுவ, என்ன வேணாலும் செய்வ, உனக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியாது, ஒன்றும் ஜெயிலுக்கும் அனுப்ப முடியாது. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் இஃப் இட் இஸ் கமிட்டட் பை எம் இன்சேன் பர்சன். ஒரு பைத்தியக்காரன் ஒரு குற்றத்தை பண்ணிட்டா அவனுக்கு தண்டனையே இல்லைங்குது. அப்போ ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசுகிறதுக்கு அவருக்கு இது இருக்குது. யாரும் நம்ம கண்டுக்காமல் தான் போகணும். பைத்தியம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பைத்தியம் எம்ஜிஆரை பார்த்து பைத்தியம்னு சொல்லுதுன்னா அன்னைக்கு அதனால தான் என்ன சொல்கிறேன், கனி உனக்கு மணி எனக்குன்னு இவர் கருணாநிதிட்ட டீல் பேசினதா நாஞ்சில் சம்பத் சொன்னார். கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இருக்கிற ஆளாக இருந்தால் அன்றைக்கே நாஞ்சில் சம்பத்து மேலே கேஸ் போட்டிருக்கணும். அப்போவே நான் நினச்சேன், இந்த ஆள் புத்தி சுவாதீனத்தில் இல்லை, இவ்வளோ மோசமாக சொல்கிறாரு நாஞ்சில் சம்பத்து, ஒரு கேஸு கூட போடலையே அப்படின்னு எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சாதிக் பாட்ஷாவுடைய மரணத்தில் மனைவி என்ன சொல்கிறாங்க, ராசா தான் பண்ணாருங்கிறாங்க. ராசா தான் பண்ணார் கொலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிரபாகரன் ஒரு ஆள், அந்த ஆளும் வரத்தான் சொன்னார் பண்ணணும். ஏன் தண்டனை கிடைக்கல? லூஸு கொலை பண்ணால் கூட இது கிடைக்காதில்ல. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் பண்ணால் அவங்களுக்கு தண்டனையே கிடையாதுல்ல. அதனால் ஊர் பணத்தை கொள்ளையடித்த ஒரு பைத்தியக்காரர், அதாவது தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்த ஒரு தலைவரை பைத்தியம்னு சொன்னால் நம்ம வேறு என்னத்தை சொல்கிறது? பைத்தியம்தான், சொல்கிறவன் தான் பைத்தியம்.